கட்டி எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ரோட்டில் போக வரலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போக கொள்ளலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. வலிக்கிட்டே விழுந்துட்டாங்க 2-3 பேர் அந்த பக்கம். மழை பெஞ்சாலும் இந்த ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதை ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்களாம் ஓட்டு போட மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு செஞ்சால் தான் நாங்கள் நிறைவேற்றி பண்ணுவோம். எங்களுக்கு இதுதான் வேணும். எங்களுக்கு மெயினாக ரோடு, தண்ணி, குடிநீர், மெயினாக கரண்ட்டு. தெரு லைட்டு கிடையாது. எங்களுக்கு தெரு லைட்டு போட்டு கொடுக்கணும். எங்களுக்கு வச்சுருக்கோம். நாங்கள் எல்லா கோரிக்கையும் வச்சுருக்கோம். நாங்களும் போகணும். நாங்கள் போனோம், எல்லா பக்கமும் போனோம். ஒன்றுத்துக்கும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் முடிவு பண்ணணும். இல்லை நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். சமீனா, இந்த ஏரியாவில் நாங்கள் 3 வருஷமாக குடியிருக்கிறோம். சுத்தமாக இங்கே ரோடு வசதி கொஞ்சம் கூட சரியில்லை. போக முடியலை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்கேயுமே போக முடியலை. கீழே மழை பெஞ்சப்போ வலிக்கு எத்தனை வாட்டி விழுந்துட்டோம் வயசானவங்கெல்லாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது. ஒரு ஆட்டோக்காரவங்களை கூப்பிட்டா கூட உள்ளே வந்துட்டு போக மாட்டாங்க, இந்த ரோடு சரியில்லைன்றதுக்காகவே. நாங்கள் போன வருஷம் நாற்று நட்டோம். அந்த 2 மாதத்தில் ரோடு போடுறோன்னு வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு மண்ணு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். அதுக்கப்புறம் நான் 10 வாட்டிக்கு மேலே இந்த ரோடை வந்து ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட்லேருந்து அளந்துட்டு போகிறாங்க. சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் ஒன்றுமே ரோடு போட்ட பாடு இல்லை. அந்த சேங்ஷன் ஆன பணம்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியலை. எங்களுக்கு ரோடு வசதியாக வர மாட்டேங்குது. நீங்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க, இல்லாட்டி நாங்கள் சாலை மறியல் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். குடி தண்ணியும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இங்கனக்குள்ளே காவேரி அந்த சைடு தான் இருக்குது. ஆனால் காவேரி வாட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ரோடு சரியில்லை, வடிகால் வசதி இல்லை, சாக்கடைக்கு வசதி இல்லை. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏதாவது எங்களுக்கு வசதி செய்யுங்க, இல்லாட்டி நாங்கள் சாலை மறியல் செஞ்சாவது நீங்கள் செய்வீங்களான்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காவேரி நகரில் வந்து கடந்த 12 வருடங்களாக இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட்டில். இங்கே திட்டத்தட்ட ஒரு 130க்கு மேலே குடும்பங்கள் இந்த ஒரு ஏரியாவில் மட்டுமே இருக்குது. ஆனால் இந்த குடும்பங்களுக்கு வர ரோடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசம். இத்தனைக்கும் கரூர் பைபாஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கிற பட்சத்தில் இந்த ரோட்டில் வந்து போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அந்த முதுகெலும்பில் இருக்க பிரச்சனைகள். ஃபிசியோதெரப்பி இங்கே பர்மனெண்ட்டாக பண்ணுறவங்களே இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வடிகால் குழாய் இல்லாதனால நிறைய கொசு உற்பத்தி ஆகுது. அதில் நிறைய குழந்தைங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. சிட்டிக்கு பக்கத்தில் நியர்பை 2 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு அவல நிலை இருக்கிறதுக்கு ரொம்ப வருந்துடும். தயவுசெய்து இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு கார்ப்பரேஷனுக்கு உட்பட்டது. அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து தகுந்த ரோடும் பேசிக் வசதி தான் கேட்குறோம். தண்ணி, குடி தண்ணீர் ப்ளஸ் வந்து வடிகால் குடிநீர், குப்பை எடுக்கிறதுக்கான வசதிகள், தெரு விளக்குகள் இதெல்லாம் போட்டால் வந்து ரொம்ப நன்றி. பழனி ஆண்டி சார் அவங்கள்ட்டலாம் நிறையா தடவை இதை பற்றி பேசியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் அந்த திங்கக்கிழமை போய் மனு கொடுக்குறதுல இது பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி போன தடவை அந்த நாற்று நடு போராட்டம்லாம் செஞ்சாங்க. அது இல்லாமல் இப்போ இங்கிட்டு எந்த வாகனங்கள் வரும்போதும் நாங்கள் ஒவ்வொருத்தர் வரும்போதும் நின்று ஒவ்வொரு தடவையும் கோரிக்கை கொடுக்குறத வந்து வாடிக்கையாக தான் வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு யாருமே இன்னும் நல்லது செய்ய